ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்ட் டீச்சர் ட்ரைனிங். ஆர்ட் டீச்சர் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்க வந்து ட்ராயிங் கிளாஸ்க்குன்னு வந்திருப்பாங்க. ஸோ ட்ராயிங் கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ராயிங் தெரியும், சில பேருக்கு கலரிங் தெரியும், அந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது தெரியும். பிகாஸ் அவங்க வந்து ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் தான் ட்ராயிங் கிளாஸில் சேர முடியும். அப்படியே அவங்களுக்கு ட்ராயிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேரண்ட்டே கம்பல் பண்ணாலும் ட்ராயிங் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ட்ராயிங் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதோ, கலர் பண்ண தெரியுதோ இல்லை ஏதாவது பிக்சர்ஸ் வரைய தெரியுதோ, என்ன தெரிஞ்சாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து தான் போகணும். ஸோ அவங்க பேசிக்கை சீக்கிரமாக கற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த பிக்சர்ஸ் அடுத்தடுத்த மீடியம்ஸ்க்கு நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நம்ம வந்து சில பேசிக் திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். பிகாஸ் பேசிக் திங்ஸே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக் திங்ஸ் தான் கற்றுக் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன். நீங்கள் யாராவது ஆர்ட் டீச்சர் ட்ரைனிங்க்கு ட்ரெயின் பண்ணாலும் இப்படி தான் சொல்லித்தரணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் என்னதுன்னு நான் சொன்னேன்னா, குழந்தைங்க வந்து கண்டிப்பாக ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்க தான் வருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு சில பேசிக் திங்ஸ், கலரிங், ட்ராயிங் வரைகிறது, ஒரு பிக்சரே கூட நல்லா வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம கிட்ட ட்ராயிங் கிளாஸ் சேர்றாங்க. அப்படி இல்லைனாலும் பேரண்ட்ஸே கம்பல் பண்ணி குழந்தைங்களை சேர்த்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து கலரிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், ட்ராயிங்னா கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ட்ராயிங் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பேசிக் திங்ஸ் நம்ம சொல்லித்தரணும். கண்டிப்பாக எடுத்தோடனே ஒரு பிக்சர் கொடுக்கக்கூடாது, பேசிக் திங்ஸ் சொல்லித்தரணும். ஸோ பேசிக் திங்ஸ் என்னன்னா, ஃபஸ்ட்டு வந்து பென்சில் எப்படி ஹோல்டு பண்ணணும். ஸோ நம்ம எப்படி பென்சில் ஹோல்டு பண்ணணும், இப்படி ஹோல்டு பண்ணுவோம் பென்சிலை. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹோல்டிங் த பென்சில். பென்சில் எப்படி ஹோல்டு பண்ணணும், பென்சில் என்ன நோட் யூஸ் பண்ணணும், ட்ராயிங் நோட்டுனா என்ன, அடுத்தது கலரிங் புக்கு, அடுத்தது கிரையான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பென்சிலை பற்றி சொல்லணும். ஸோ பென்சில் எடுத்தோடனே குழந்தைங்களுக்கு வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணலாமா இல்லை நார்மல் பென்சில் யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் பென்சில் யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து ஹெச்பி பென்சில் தான். ஸோ லைட்டாக வரைகிறதா இது. ஸோ ஹெச்பி பென்சில். ஸோ இந்த பென்சிலே யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஹெச்பி பென்சில் 2HP 3HP 4HPலாம் வாங்கணும் அவசியம் இல்லை. நார்மல் அவங்க நட்ராஜ் பென்சில் ஒரு அப்சரா பென்சில் எது யூஸ் பண்ணாலும் ஓகே. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து இந்த பென்சில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ப் பண்ணிட்டு, அதே மாதிரி பென்சில் எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கணும். பென்சில் எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் பிளெண்ட் ஆனாலுமே பென்சில் வந்து அவங்க ஷார்ப் பண்ணுற ஹேபிட்டை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிகாஸ் வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆனாலுமே டிராயிங் வந்து டபுளாக டிராயிங் ஆகிடும். ஸோ அந்த வந்து டீடைலிங் வராது. அவங்க லாஸ்ட்டில் வந்து டீடைலிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஏன் வந்து நமக்கு டீடைலிங் வரலன்னு தெரியக்கூடாது. பிகாஸ் ஏன் டீடைலிங் வரலன்னா, பென்சில் வந்து ஷார்ப்பா இல்லைனா டீடைல் வராது. டீடைல்னா ஒன்றுமே கிடையாது. கண்ணு, மூக்கு, வாய், ஃபிங்கர்ஸ் இருக்க நகம், இதெல்லாம் தான் டீடைலிங். ஸோ அதனால உங்களுக்கு டீடைலிங் தெரியாது. ஸோ எப்பவுமே பென்சில் வந்து ஷார்ப்பா இருக்கணும். எடுத்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெட் பென்சிலோ அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ண வேணாம். இந்த பென்சில் நார்மல் பென்சிலை வரைஞ்சிட்டே அவங்க அதுக்கப்புறமா லெட் பென்சிலுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பென்சிலே வரையலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நோட் என்ன நோட் யூஸ் பண்ணானா, நார்மல் நோட், டிராயிங் நோட், இந்த மாதிரி வந்து அன்ரூல்டு நோட்டுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்ரூல்டு நோட்லாம் இருக்கும். ஸோ இந்த நோட்டே யூஸ் பண்ணலாம் அவங்க. இதுக்காக அவங்க வந்து டிராயிங் நோட்டில் வாங்க தேவையில்லை. இதுக்காக டிராயிங் நோட் சும்மா டிராயிங்க்கு வந்து இந்த நோட்டு வாங்கலாம். அடுத்தது வந்து A4 சைஸ் வாங்குறதா இருந்தாலும் A4 சைஸும் வாங்கிக்கலாம். ஸோ A4 சைஸில் வரைகிற பசங்க இல்லை A4 சைஸில் வரைகிற பசங்க A4 சைஸில் வரையலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரியான சும்மா மடி பேப்பர்னு ஒன்று இருக்குது. மடி பேப்பர் பாருங்கள், மடி பேப்பர். இந்த மடி பேப்பர் எதுக்குன்னா, டைப்ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மடி பேப்பர் நீங்கள் மடி பேப்பர் கேட்டாலே மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த மடி பேப்பர் வந்து 1 ரூபிக்கு வந்து 4 அந்த மாதிரி தருவாங்க. ஸோ A4 சைஸ் வந்து ஒரு A4 சைஸ் 2 ரூபீஸ்ன்றதுனால இது வந்து 4 வாங்கலாம் 1 ரூபிக்கு. ஸோ இந்த மடி பேப்பரை பண்டிலாக வாங்கிட்டு நம்மளே கூட என்ன பண்ணலாம், ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு, ஷேப்ஸ் வரைகிறதுக்கு, அந்த மாதிரி ரஃப் யூஸ்க்காக மடி பேப்பர் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பேப்பர் வந்து ப்ரிஃபர் பண்ணணும் அந்த பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். A4 சைஸ் பேப்பர் யூஸ் பண்ணாலும் A4 சைஸ் பேப்பர் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து டிராயிங் நோட்டுன்னு இருக்கும். டிராயிங் நோட் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி வந்து சாதா பேப்பர்லேயே வந்து டிராயிங் நோட் இருக்கும். சாதா பேப்பரில் வந்து ஸோ இந்த மாதிரி அன்ரூல்டு பேப்பரில் இந்த மாதிரி ஆல்பம் நோட் இருக்கும். அன்ரூல்டு பேப்பராக தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக அன்ரூல்டு நார்மல் ஷீட்டாக அன்ரூல்டு ஷீட்டாக தான் இருக்கும். பட் வந்து நார்மல் பேப்பராக இருக்கும். அது பேர் வந்து ஆல்பம் புக்குன்னு சொல்லுவாங்க. ஆல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து GSM வச்சு கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த GSM நோட்டு டிராயிங்க்கு தேவையில்லை. அந்த GSM நோட்டு வந்து பெயிண்டிங்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நோட்டு வேண்டாம். ஆனால் பட் அந்த நோட்டு வாங்கினாலும் பெயிண்டிங் சொல்லி கொடுக்கும்போது அது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது வந்து 3 இயர்ஸ் ப்ளஸ் 4 இயர்ஸ் ப்ளஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மடி பேப்பர், A4 சைஸ் பேப்பர், நார்மல் டிராயிங் நோட்டே என்எஃப், அதுவே போதும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு எடுத்த உடனே நீங்கள் வந்து இந்த GSM வாங்குங்க, இந்த கிரையான் வாங்குங்க, இந்த ஸ்கெட்ச் பென் வாங்கிக்கோங்க, இந்த கலர்னா பிராண்டடாக சொல்லக்கூடாது. எடுத்த உடனே வந்து பெரிய விஷயம், அதாவது நிறைய வாங்கிக்கோங்க, கிரையான்ஸ், ஸ்கெட்ச் இதெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் பேசல் கிரையான்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆயில் பேசல் கிரையான்ஸில் வந்து வாங்கும் போதே
இந்த மாதிரி 25 ஷேட்ஸ் இருக்க மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அது பெஸ்ட்டு. அவங்க வந்து 12 ஷேட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எடுத்த உடனே இந்த மாதிரி 25 ஷேட்ஸ் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 25 ஷேட்ஸ் வந்து 120 ருபீஸ். 12 ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 70 ருபீஸ் வருது. அதுக்கு இது பெஸ்ட்டு. இந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா திருப்பி நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து கலரிங் வந்தோட டிஃபரன்ஸை நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதனால் வந்து 12 ஷேடிங்ஸ் கண்டிப்பாக வாங்க வேண்டாம். 25 ஷேட்ஸ் வாங்கிக்கோங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி வாங்கிட்டுனா அவங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அது வாங்கினா திருப்பி நம்ம வேறு கலர் இருக்காது. திருப்பி நம்ம 25 ஷேட்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே எனக்கு வந்து 25 ஷேட்ஸ் இல்லை 50 ஷேட்ஸ் வாங்கினாலும் பரவாயில்ல தான். பட் 25 ஷேட்ஸ் இஸ் கம்பல்சரி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம இந்த கிரையான் தான் யூஸ் பண்ணணும். வேக்ஸ் கிரையான்ஸ் வேண்டாம். வேக்ஸ் கிரையான்ஸ் வேண்டாம். ஆயில் பேஸ்ட் கிரையான்ஸ் தான் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ நம்ம எந்த பென்சில், ட்ராயிங் நோட், கலரிங் புக் என்னன்னு சொல்லிடுறேன். கண்டிப்பாக வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கலரிங் புக்னு ஒன்று விற்குது. ஸோ அது வந்து ஒரு 200 ருபீஸோ 199 188 சம்திங் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு கலரிங் புக் வாங்கிட்டாங்கன்னா ஃப்ரீ டைமில், அதாவது என்னைக்கா ஒரு நாள் வந்து அவங்க வந்து கலரிங் பண்ண சொல்லலாம். அவங்களுக்கு எப்படி கலரிங் பண்ண அதில் சொல்லி கொடுக்கலாம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு கலரிங் புக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது ஒரு கலரிங் புக் வாங்கிக்கணும். பிகாஸ் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு கலரிங் பேப்பர் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால அதை ஆஃபர் பண்ண முடியாததுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கலரிங் புக் அவங்களை வாங்க சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு ஹோம்ஒர்க் அந்த மாதிரி வந்து கலரிங் புக்கில் வந்து அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலாம். ஸோ அதனால கலரிங் புக்கும் கம்பல்சரி. கலரிங் எதுக்காகனா நம்ம ஃபிங்கர் மசில்ஸ் எல்லாமே லூசன் ஆகிறதுக்கு கலரிங் வந்து ரொம்ப பெஸ்ட். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஸ்பீட் எழுதுறதுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீட் எழுதுறதுக்கும் கலரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரையறதுக்கும் கலரிங் வந்து இம்பார்ட்டன்ட். மசில்ஸ் எல்லாம் லூசன் ஆகி நல்ல ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதனால வந்து கலரிங் புக் வந்து மஸ்ட். அடுத்தது வந்து கிரையான்ல என்ன சொன்னேன்? ஆயில் பென்சில், கிரையான் சொன்னேன். அடுத்தது வந்து ஸோ செகண்ட் மெயின் திங் இஸ் ஃபிங்கர் எக்ஸசைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிங்கர் எக்ஸசைஸ். ஃபிங்கர் எக்ஸசைஸில் என்னதுன்னா ஏர் டிராயிங். ஸோ ஏர் டிராயிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏர் டிராயிங்னா என்னன்னா, நம்ம பென்சில் வந்து எப்போவுமே நம்ம பேப்பர் பிடிக்கிற மாதிரி பிடிப்பாங்க பசங்க டிராயிங் வரையும்போது. பட் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. பென்சில் எப்படி பிடிக்கணும்னா இப்படி பிடிக்க சொல்லணும். ஸோ பென்சில் வந்து இந்த நீக்கு கரெக்டாக எப்படி பிடிக்க சொல்லணும், இந்த மாதிரி பிடிக்க சொல்லணும். ஸோ ஏர் டிராயிங்னா நம்மளோட ஹேண்ட் வந்து நோட்லேயே படக்கூடாது. அவங்க என்ன போட்டாலுமே பரவாயில்ல, நோட்டில் படணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த இது கம்பல்சரி இது. ஸோ நம்மளோட ஹேண்ட் வந்து ஏர்லேயே இருக்கணும். பாருங்க, கீழே படவே படாது. நம்மளோட ஹேண்ட் வந்து கீழே படக்கூடாது. அப்படியே வந்து அவங்க என்ன பண்ண சொல்லணும்னா நம்ம வந்து ரவுண்டு போட சொல்லணும். ரவுண்ட் இது வந்து மடி பேப்பரில் யூஸ் பண்ண சொல்லுங்கள். மடி பேப்பரில். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் தான் ஃபிங்கர் எக்ஸசைஸ். இந்த ஃபிங்கர் எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், என்னோட ரவுண்ட் வந்து நல்லா ரவுண்டாக இருக்குது. இது எப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த மாதிரி ரவுண்ட் வரும். சில பசங்க வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே அவங்க வந்து இப்படி கை வச்சுருவாங்க, இப்படி பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டுங்க, ரவுண்ட் எப்படி வந்தாலுமே பரவாயில்ல, ஆனால் வந்து ஏரில் அவங்க வரையணும். கண்டிப்பாக ஏர் எக்ஸசைஸ். இந்த ஏர் எக்ஸசைஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, நம்ம பெயிண்டிங் ப்ரஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். பிகாஸ் ப்ரஷ் பண்ணும்போது நம்ம கையை அப்படி ஊனிட்டுலாம் ப்ரஷ் பண்ண முடியாது. அப்படியே ப்ரஷ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஏர் எக்ஸசைஸ் வந்து நம்ம கையை வந்து ஏர்லேயே வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஏர் எக்ஸசைஸ் கொடுக்கணும். இதில் வந்து ரவுண்ட், ஸ்லீப்பிங் லைன், ஒரு 2-3 பேஜ் கொடுங்க. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த எக்ஸசைஸே கொடுங்க. எடுத்த உடனே ட்ராயிங் போக வேண்டாம், போகவும் கூடாது. இந்த பேஜே வந்து ஒரு வாரம் எக்ஸசைஸ் கொடுங்க. அப்போ தான் அந்த பசங்களுக்கு வந்து ஏர் ஃபிங்கர்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். அடுத்தது வந்து ஸ்டாண்டிங் லைன். இந்த பேஜ்லேயே எழுதட்டும் ஸ்டாண்டிங் லைன். அடுத்தது வந்து 8 மாதிரி இன்ஃபினிட்டி. அதே மாதிரி நோட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பைரல் பண்ணால் ரொம்ப நல்லது. டிராயிங்க்கு நம்ம வந்து நார்மல் நோட்டோட ஸ்பைரல் மாதிரி இருக்கிற நோட்ஸ் வந்து ஆல்பம் மாதிரி இருக்கிற நோட்ஸ் நல்லது. இதுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து இந்த மாதிரி பேப்பர்ஸ் இருந்தாலே போதும். பிகாஸ் இந்த பேப்பர் நம்ம வச்சுக்க போகிறதில்ல, இது வந்து ரஃப் யூஸ் தான். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ கம்பல்சரி பேட் வச்சுக்கணும், அது கம்பல்சரி. ஸோ இந்த மாதிரி. அடுத்தது ரவுண்ட், அப்புறம் சின்ன ரவுண்ட் வெண்டைகிராம் வரைகிற மாதிரி வரைவோம்ல, இந்த மாதிரி. ஸோ எப்போ ட்ராயிங் வரைஞ்சாலும் இது ஒரு 10 மினிட்ஸ் வரைய வச்சுட்டு அடுத்தது வரைங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 days இதே கொடுங்க. இது ப்ளஸ் கலரிங் புக் ஓ கிளாஸில் வந்து. அடுத்தது இந்த மாதிரி ரவுண்ட் கொடுத்த பிறகு அதுக்கப்புறமா இதுலேயே என்ன பண்ணோம், ரவுண்ட்லேருந்து உள்ளே வரணும். ரவுண்ட், அதை விட சின்ன ரவுண்ட், ஆன்டி கிளாக்வைஸ், கிளாக்வைஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்பைரல். இது எதுக்குன்னா நம்ம ஹேண்ட் வந்து ஸ்டெடியாக ஹேண்ட் வந்து அப்படியே ஏர்லேயே இருக்கும், எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல். நம்ம இது எங்கே மூவ்மெண்ட் பண்ணால் நம்ம ஷோல்டரில் தான் இது மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு இங்கெல்லாம் எங்கேயும் வலிக்காது, ஷோல்டரில் தான் வலிக்கும் பசங்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த ஃபிங்கர் எக்ஸசைஸ்.
ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏரில் வரைகிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பென்சில் வந்து பர்பண்டிகுலராக இருக்கணும். பென்சில் இப்படி இப்படி இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம் இதெல்லாம், பட் இப்படி போடக்கூடாது. நல்லா பர்பண்டிகுலராக வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுங்க. ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸோ இதெல்லாம் அவங்க ஜாலியாக பண்ணுவாங்க. ஸோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் எக்ஸசைஸு ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸசைஸ்னு. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ ஃபிங்கர் எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. ஃபிங்கர் எக்ஸசைஸில் என்னெல்லாம் பண்ணணும்னு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்க்கிள். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்க்கிள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்க்கிள் இது சர்க்கிள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்க்கிள். சர்க்கிள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். சர்க்கிள் எக்ஸசைஸ் வந்து நிறைய கொடுக்கணும். சர்க்கிள் ஒரு சர்க்கிள் வந்து அவங்க வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து ஒரு சர்க்கிள் போட தெரியணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் போட தெரியணும், எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல். ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ராக்டிஸ் ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு அவங்க சர்க்கிள் பர்ஃபெக்டாக ஒரு சர்க்கிள் போடணும். ஸோ இது வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக சர்க்கிள் வரும். ஸோ சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சர்க்கிள், பெரிய சர்க்கிள், நிறைய பண்ணணும் அந்த மாதிரி பர்ஃபெக்டாக சர்க்கிள் போடுறதுக்கு. எதுக்கு சர்க்கிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒரு சர்க்கிள் இருந்துச்சுன்னா எந்த டயக்ராம் இருந்தாலும் நம்ம வரைஞ்சிடலாம். எல்லா டயக்ராமும் கண்டிப்பாக வந்து அந்த டயக்ராமில் வந்து கண்டிப்பாக சர்க்கிள் இருந்ததுன்னா சர்க்கிள்குள்ளே தான் கண்டிப்பாக அந்த டயக்ராம், அந்த ஃபிகர் இருக்கும், அந்த பிக்சர் இருக்கும். ஸோ அதனால் வந்து சர்க்கிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சர்க்கிள் போட்டதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்க டீடைலிங்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கிள் தான் ஃபஸ்ட்டு. அதனால் வந்து சர்க்கிளோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ட்ராயிங்கில் வந்து சர்க்கிள், லைன்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து ரொம்ப மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சர்க்கிள் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் வந்து அவங்களுக்கு போட தெரியும். ஸோ சர்க்கிள் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து பசங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லாருமே வரைகிற ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா சன்னு, சர்க்கிள். அடுத்தது ட்ரீ வரைவாங்க எப்போவுமே. ஸோ ட்ரீ எப்படி வரையலாம்னா, ட்ரீ வந்து கர்வாக இருக்கும். இதில் ட்ரீ வந்து எப்படி வரையலாம்னா, ஒரு பிக் சர்க்கிள் போட்டு இதில் வந்து சர்க்கிள், ஓவல், அதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஓவல் மாதிரி போட்டு, ஸோ சர்க்கிள், ஓவல் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சர்க்கிள் சொல்லிக் கொடுக்கும் போதே ஓவல் சொல்லிக் கொடுங்க. சர்க்கிள், ஓவல் இது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ சில இடத்துல நம்ம வந்து எதுக்கு ஓவல் மாதிரி போடுறோன்னா அந்த ஷேப் வரதுக்காக. ஸோ இப்போ நம்ம இப்படி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சர்க்கிள் நம்ம இப்படி போட்டுட்டோம். ஸோ இதில் எப்படி ட்ரீ வரையலாம்னா, இதே ஓரத்தை இப்படி போட்டுட்டு இந்த அவுட்லைனில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீ வந்துடும். அப்புறம் நம்ம இதெல்லாம் ரப் பண்ணிடணும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா சர்க்கிள், இந்த எலிப்ஸ், இந்த ஓவல் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீ வந்துடும். ஸோ அதுதான் சர்க்கிளோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம வந்து வேறு என்ன சர்க்கிளில் வரையலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டக் எடுத்துக்கோங்க. ஒரு டக்கில் வந்து என்ன இருக்கும், ஹெட் இருக்கும், ஹெட் பார்ட் இருக்கும், பாடி பார்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு பேசிக்காக நம்ம சர்க்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம எல்லா ஃபிகர்ஸும் வரையலாம். ஸோ நம்மளுக்கு சர்க்கிள் தான் இம்பார்ட்டன்ட். சர்க்கிள், ஓவல், எலிப்ஸ். ஸோ இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். ஓவல், ஸ்டாண்டிங் ஓவல், ஸ்லீப்பிங் ஓவல், அந்த மாதிரி. ஸோ சர்க்கிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே இந்த ஹோம்ஒர்க் கொடுங்க, இந்த எக்ஸசைஸ் கொடுங்க, இந்த ப்ராக்டிஸ் கொடுங்க சர்க்கிளில். நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு கலர். ஸோ கலர் எப்படி அடிக்கிறது. கலர் வந்து அடிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. கலர் அடிக்கிறதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கலர் அடிக்கிறதுல ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ கலரிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம வந்து சர்க்கிள் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ சர்க்கிளில் வந்து என்னெல்லாம் இருக்குது, ஆரஞ்ச், சன், மூன், அந்த மாதிரி நம்ம எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அது ஆரஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆரஞ்சு வந்து நம்ம எப்படி கொடுக்குறது, ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு நம்ம இப்படி பசங்க வந்து கை வலிக்கிறதுனால எப்படி வேணால் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து கலரிங்கில் வந்து எப்போவுமே வந்து பார்டர் தான் கொடுக்கணும். பார்டரை வந்து ஃபில் பண்ணிடணும்.
ஸோ பார்டர் வந்து பொறுமையாக கலரிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்டரை வந்து ஃபில் பண்ணிக்கணும். வெளியில் போகாமல் பார்டரை வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம பசங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக அடிப்பாங்க. வெளியில் போகாது, கண்டிப்பாக வெளியில் போகாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக அடிப்பாங்க. ஸோ திக்கன் த பார்டர். நல்ல பார்டரை வந்து திக் பண்ணிக்கோங்க. திக் பண்ண சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா லெஃப்ட் டு ரைட் ஒன்று இப்படி அடித்தாங்கன்னா இப்படியே அடிக்கணும். லெஃப்ட் டு ரைட் ஆர் அப் டு டவுன், அப் டு டவுன், அப் டு டவுன், அப் டு டவுன். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். இல்லை நாங்கள் இப்படி பண்ணாலுமே இப்படி ஜாயின் பண்ணாலுமே ஓகே தான். அதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட். இப்போ கான்ஃபிடென்ட்டாக அவங்க அடிப்பாங்க. பிகாஸ் இங்கே வரும்போதே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக அவங்க அடிப்பாங்க, வெளியில் போகாது. ஸோ லெஃப்ட் டு ரைட் வைல் கலரிங் தி பிக்சர் ஆஸ்க் தெம் டு ரொட்டேட் த கிரையான். ஓகே, அப்படியே ரொட்டேட் பண்ண சொல்லுங்கள் கிரையான்ஸ். அப்போ தான் வந்து அந்த ஷார்ப் அண்ட் எட்ஜஸ் வரும். அப்படியே ரொட்டேட்டிங். See, I'm rotating. All the edges are perfectly like a pencil. See, my crayon is sharp. Okay, see, left to right or upside to down, up to down, up to down, and then I'm rotating my crayon up to down, up to down. ஸோ இந்த மாதிரி கிரையானை வந்து திருப்பி அடிக்க சொல்லுங்கள். அப்போ தான் வந்து ஷார்ப் எட்ஜஸ் வரும். நம்மளுக்கு வந்து அடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஃபுல்லாக வந்து பிளெண்ட் ஆகிடுச்சுன்னா கை ஃபிங்கர்ஸ் எல்லாம் வலிக்கும். ஸோ பார்டர் இப்போ வேக்ஸ் கிரையான்ஸில் வந்து நம்மளுக்கு அந்த ஷார்ப் அண்ட் எட்ஜஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி அடிப்போம். ஸோ இந்த கிரையான்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் கிடையாது ஆயில் பேஸில். ஸோ நம்மளே என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணி அடிக்க கற்றுக் கொடுக்கணும். சரி, நல்லா படுக்க போட்டுட்டு கிரையானை நல்லா படுக்க போட்டு ரொட்டேட்டிங். கையை எப்போல்லாம் எடுக்கிறாங்களோ அப்போ ரொட்டேட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். ஸோ ப்ரெஷர், நல்ல ப்ரெஷர் கொடுக்கணும். ஆயில் பேஸ்ட் கிரையான் வந்து கிட்ட பிடிச்சிக்கணும். இங்கே பிடிச்சி வேக்ஸ் கிரையான் மாதிரி அடிச்சாங்கன்னா உடஞ்சிடும். ஸோ அதனால் கிட்ட பிடிச்சிக்கோங்க. இப்படி பேலன்ஸ் இருக்கணும் நம்ம இந்த ஃபிங்கர், இல்லைனா உடஞ்சிடும் கிரையான். ஸோ அடித்த பிறகு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அடிக்க மாட்டாங்க. ஸோ ரேண்டமாக வந்து அடிப்பாங்க. அதில் நம்மளுக்கு சின்ன ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். அதை எப்படி ஃபில்அப் பண்ணணும்னா நல்லா இப்படி அங்கெல்லாம் போயிட்டு ஒயிட் இருக்கிற இடத்துலலாம் போயிட்டு இதை க்ளோஸ் பண்ண சொல்லணும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ஒயிட் சர்க்கிள்லாம் ரவுண்ட். சி, நம்ம டிராயிங் வரையும் போது பசங்களை வந்து திட்டவே கூடாது. ஸோ டிராயிங் எல்லாமே டிராயிங் தான். ஒரு டிராயிங் கோணலாக போனாலும் கண்டிப்பாக அது டிராயிங் தான். டிராயிங் இஸ் நாட் அ பர்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ அதனால் நம்ம குழந்தைங்க வந்து திட்டக்கூடாது. அவங்க சரியாக அடிக்கல டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, எதுவுமே. ஸோ எது செஞ்சாலுமே அவங்க வந்து வெரி குட், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சூப்பராக. அவங்க கண்ணுக்கு அந்த டிராயிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கோணலாக இருக்கும், எப்படி வேணா இருக்கும். பட் அவங்க கண்ணுக்கு அது வந்து ஒரு பெரிய சாதனை மாதிரி இருக்கும். அவங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணணும். ஒரு சர்க்கிள் போட்டால் கூட சர்க்கிள் மாதிரி இருக்குது, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணணும். பிகாஸ் டிராயிங் இஸ் நத்திங் பட் something engaging our children for creativity தான் டிராயிங். ஸோ டிராயிங்கில் வந்து தப்பு ரைட் எதுவுமே கிடையாது. கிரியேட்டிவிட்டி வந்து தப்புல இருந்து தான் கிரியேட்டிவிட்டியே வரும். ஸோ அதனால் வந்து இது பர்ஃபெக்ஷனாக இல்லை, இது தப்பு, இது அப்படிலாம் எதுவுமே டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்க எது வரைஞ்சாலுமே நல்லா இருக்கும். ஒரு கோடு போட்டாலுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். பிகாஸ் டிராயிங் வந்து தப்பாக வரைஞ்சாதான் அது வந்து கரெக்டாக வரும். கரெக்டாக இருந்தாலுமே அதில் ஒரு தப்பு இருக்கும். எவ்வளோ பெரிய பெயிண்டிங்காக இருந்தாலும் அதில் வந்து ஒரு தப்பு இருக்க தான் செய்யும். பிகாஸ் பர்ஃபெக்டாலாம் வரைய முடியாது. அப்படியே வரையறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ட்ரைனிங் ஆகும், ரொம்ப வரும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இது என்ன சர்க்கிள் மாதிரி இல்லை, இது என்ன ஆரஞ்சு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆரஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இப்படி வரைஞ்சி ஓகே, திஸ் ஆல்சோ ஆரஞ்சு. அவங்க கண்ணுக்கு அது ஆரஞ்சு மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஆரஞ்சுமே இருக்கும், கெட்டுப்போன ஆரஞ்சு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாம், அதாவது வந்து டிராயிங்கில் வந்து தப்புன்றதே கிடையாது. அவங்க எப்படி வரைஞ்சாலும் அவங்க தான் வரையணும், அவங்க கையில் வரைஞ்சதாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து அவங்க கண்டிப்பாக ஆரஞ்சு பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி தான் சர்க்கிளில் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க இப்படி வரைகிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் சில மிஸ்டேக்ஸ். அவங்க போக கரெக்ஷன் பண்ணிப்பாங்க, தவிர எடுத்த உடனே அவங்க வந்து இது தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, அண்ட் தென் க்ரீன் வந்து இப்போ பாருங்க, இந்த க்ரீன் இது வந்து ரவுண்டாக இருந்ததுனால நம்ம லெஃப்ட் டு ரைட், அப் டு டவுன் கொடுத்தோம். இது கண்டிப்பாக நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட்லாம் கொடுக்க முடியாது, வெளியில் போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், டிராயிங் பேப்பரை நம்ம திருப்பிக்கணும். டிராயிங்கில் வந்து நம்ம இதுவை வந்து திருப்பி வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு கிட்ட வந்து அப் டு டவுன் மட்டும்தான். அப் டு டவுன் பொறுமையாக இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸில் கொடுக்கும்போது பொறுமையாக கொடுக்க சொல்லுங்கள். Okay, and then take the black color. So this is a child art.
சின்ன குழந்தைங்களுக்கு ஷேப்ஸ் வச்சு சம் கலரிங் சம் ஷேப் வர சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஷேப். வாட் ஷேப் திஸ் இஸ் சர்க்கிள். சர்க்கிள் ஷேப் சொல்லி கொடுத்துட்டு சர்க்கிள் என்னென்ன இருக்குன்னு நம்மளை கேட்கணும். சன், மூன், கிளாக், இந்த மாதிரி சர்க்கிள் என்னென்ன ஷேப்ஸ் எல்லாமே இருக்கோ அதை நம்ம சொல்லணும். ஸோ திஸ் இஸ் இப்படி தான் கலரிங் கொடுக்கணும். ஓகே.